பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர்வாதமான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். வெஸ்ட் பெங்கால் கல்கட்டாவிலிருந்து உங்களோடு கனெக்ட் பண்ண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் எதிர்பார்க்கவில்லை இங்கே இருந்து கர்த்தருடைய வார்த்தை பேசும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார் என்று. பட் அவனுடைய திட்டம் நோக்கம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வாக்கு தத்தம் 1ஆம் தேதி ஜூன் 1 சில வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி நான் ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த பகுதியிலே ஒரு கடினமான ஒரு பகுதி, அதாவது நான் இது ஒரு கிராமம், கடினமான ஒரு பகுதி, அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாத ஒரு பகுதி, சத்துருவுடைய கட்டுகள் பிசாசின் கட்டிலே இருக்கிற ஒரு பகுதி. இந்த பகுதியிலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்போடு அழைத்த கிரேஸ் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய மாதத்தின் வாக்கு தத்தமாய் கர்த்தர் உங்களோட தருகிற சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியரின் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவுகளை நிறைவாக்கும் மாதம். இன்னொரு விதத்துல சொல்ல போனால் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிற மாதம். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் உங்க தேவைகளை சந்திப்பார். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். தேவைகளை சந்திப்பார், குறைவுகளை நிறைவாக்குவார். தேவைகளை சந்திப்பார், குறைவுகளை நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அது நிறைவாக்கப்படும். இந்த மாதம் முழுதும் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனை வைராக்கியமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் எவ்வளவுக்கு அதிகமாய் ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானின் உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். இந்த மாதம் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பது மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின அத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் 30 நாட்களிலே 30 விதமான ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த 30 விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. இந்த மாதம் அப்படியா இருக்கட்டும். ஆண்டவர் இந்த நம்மளுடைய தமிழகத்திலே ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி, சித்தத்தின்படி. துதிகன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே. ஆமென். இந்த ஆகையினால் நம்ம தேசத்தை ஆளுகிற தலைவருக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஆகையினால நம்ம தமிழகத்தினுடைய சிஎம் அருமையான ஜோசப் விஜய் அவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். அவங்களுடைய குடும்பத்துக்காய் ஜெபிப்போம். குடும்பத்தின் ரட்சிப்புக்காய், சமாதானத்துக்காய் ஜெபிப்போம். அவர்களோடு கூட இருக்கிற எல்லா எம்எல்ஏக்கள், எல்லா அமைச்சர்களுக்காய் ஜெபிப்போம். தேவன் நல்ல ஆட்சி அமைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்ம கேள்விப்பட்டபடி அநேக ஒயின் ஷாப்லாம் மூடிட்டு இருக்கிறாங்க. பட் அதற்காக நன்றி செலுத்துகிறேன். முழுவதுமாய் மூடப்படும் என்றால் ஒரு பெரிய சேலஞ்ச். பட் அதையெல்லாம் கர்த்தர் எப்படி செய்ய போறாரோ அவர் சித்தத்தின்படி செய்யட்டும். ஆனால் ஒரு காரியங்களுக்காக நாம் ஜெபிக்காக வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அந்த காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். இனிமேல் தான் அவர் மிகுந்த ஞானத்தோடு செயல்பட வேண்டும். ஆகினாலே தேவன் அவருக்கு மிகுந்த ஞானத்தை கொடுத்து நடத்த நாம் ஜெபிப்போம். மிகுந்த ஞானத்தை கொடுத்து நடத்த ஜெபிப்போம். ஏனென்றால் சின்ன ஒரு திறப்பை அவர்கள் திறந்து கொடுத்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு எதிராக எழும்பி அவங்களை தன் கைக்குள்ளே, தன் கை வசத்திலே அடக்கி கொள்ள நினைப்பார்கள். எல்லாரும் சொல்லுவாங்க அதனுடைய பி டீம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பிக்கிறார். அதை தாண்டி எந்த ஒரு தவறுதலுக்கும் உட்பட்டு சத்துரு கையிலே அவர்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கு 5 வருடங்கள் சுயாதீனத்தோடு ஜெயத்தோடு ஆட்சி செய்யக்கூடிய கிருபை கர்த்தர் அவர்களுக்கு தரும்படிக்கு நாம் ஜெபிப்போம். ஆமென். அநேக ஊழல்களை வெளியே கொண்டு வருகிறதை வரக்கூடிய நாட்களிலே காண்பீர்கள். அநேக இடங்களில் ஏமாற்றப்பட்டது, ஊழல்கள், இவ்வளவு லட்சங்கள், இத்தனை கோடிகள் எல்லாம் எடுத்ததை எல்லாம் வெளியே கொண்டு வந்து காண்பிப்பீர்கள். முந்தின ஆட்சிக்கு இருந்த செலவுகள், அதாவது ஒரு பிரிட்ஜ் கட்டினா இல்லை ஒரு காரியத்தை செஞ்சா எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்களோ, இப்போ ஒரு வாகனங்களை வாங்குகிறதுலோ எத்தனை இன்வெஸ்ட் பண்றாங்க, அதோட வித்தியாசத்தை எல்லாம் நாம் பார்க்க போகிறோம். இப்படி நிறைய மாற்றங்களை இந்த ஆட்சியிலே காண கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். தேவன் அவரை நம்பி கொடுத்த பொறுப்பிலே அவர் உண்மையா இருக்க, சாட்சியா இருக்க கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்வாராக. ஞானத்தோடு இருக்க, ஞானமா இருந்தால் அவர் ஜெயிப்பார். ஜெயிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. நிறைய புதிய சட்டங்களை எல்லாம் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அதையெல்லாம் வரக்கூடிய நாட்களிலே நாம் அதை பார்க்க போகிறோம். அந்த சட்டங்கள் சத்தியத்திற்கு தடையில்லாத சட்டங்களாய் இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய
நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வரப்போகிறார்கள். அவைகளெல்லாம் வரும் நாட்களிலே நாம் காண கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அநேகர் மற்ற தவறுகள் செய்தவர்கள், தவறுக்குட்பட்டவர்கள் எல்லாம் மாட்டிக்கொள்கிற காலங்கள் வருகிறது. முந்தைய நாட்களில் தவறு செய்தவர்கள், தவறுக்குட்பட்டவர்கள், எத்தனையோ கோடிகள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாம் வரப்போகிறதை காண்பீர்கள். யாருக்கு எப்போ ரைடு நடக்கும் தெரியாது. பழைய சிஎம் வீட்டில் கூட ரைடு நடக்கலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பி கொண்டிருக்கிறது. கர்த்தர் மாத்திரம் ஆளுகை செய்து, கர்த்தர் மாத்திரம் நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. மக்கள் மத்தியிலே ஒரு பக்கம் பாராட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் எதிர்ப்பும் இருக்கும். அதாவது திருடுகிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், ஊழல் செய்கிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள் எல்லாம் எதிர்ப்பார்கள். நிறைய இடங்களில் உண்மையா இருக்கிறவர்கள் அவர்களை பாராட்டுவார்கள். இப்படி பயங்கரமான போராட்டங்கள் எழும்புகிறதா இருக்கும். ஆகையினால தமிழக சிஎம் அவருடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். தேவன் அவர்களை பாதுகாக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அவங்களோட ஃபிளைட் ஜேர்னிஸ் எல்லாம் எவ்ரிதிங் வில் பி ப்ரொடெக்டட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். வரக்கூடிய நாட்களில் ஒரு புயல் காற்று, ஒரு பெருங்காற்று, ஒரு பெருமழையினால் உண்டாக சேதம் வராதபடிக்கு தடுப்பாராக. ரயில் விபத்துகள், கொடூரமான ஃபிளைட் விபத்துகள் வராதபடிக்கு கர்த்தர் தடுத்து போடுவாராக. இந்த மாதம் முழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகையினால இந்த மாதம் எல்லாருமே புது முகங்கள், இளம் தலைவர்கள், கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நிறைய கிளென்சிங் ஒர்க் நடக்கும், நிறைய ஃபில்ட்ரேஷன்ஸ் ஒர்க் நடக்கும். இவைகளெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய மாற்றங்கள் நடக்க போகிறது. The lot of changes going to happen in the government departments. We are going to see it in coming days. So கர்த்தர் நம் தமிழகத்தை ஆளுகை செய்வாராக. தமிழகத்துல நிறைய திட்டங்கள் மாறப்போகிறது, நிறைய சட்டங்கள் மாறப்போகிறது, நிறைய காரியங்கள் வரப்போகிறது. இதெல்லாம் வரக்கூடிய மாதங்களில் நாம் பார்க்க போகிறோம். தேவ சித்தம் மாத்திரம் நடக்க நாம் செபிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு ஆராதிக்க, துதிக்க, தேவ நாமத்தை மகிமைப்படுத்த, தடையில்லாமல் ஊழியம் செய்ய, ராஜ்யத்தை கட்ட, ஆலயங்களை கட்ட தடையில்லாமல் செய்ய தேவன் இந்த ஆட்சியை அமைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. We have to pray. God has to do, God has to build his kingdom. Thank you Lord. Without any oppositions, Lord be with us Lord. கர்த்தர் நம்மோடு கூட இருக்க உதவி செய்வாராக. தேவ திட்டங்கள் வரும் நாட்களிலே காண கர்த்தர் கிருபை தருவாராக. எப்படியாகிலும் பிஜேபி உள்ளே நுழைகிறதற்கு பல திட்டங்கள் வரும். ஆனாலும் கர்த்தர் நியமித்த தலைவருக்கு ஞானத்தையும் கிருபையும் பலனையும் கொடுத்து நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. We have to pray Lord. எங்கள் தமிழகத்தை நம்பி ஆண்டவரே, மனிதனை நம்பி தமிழகத்தை கையில் கொடுக்கிறீர். அவர் உண்மையாய் நின்று செய்யக்கூடிய the leadership anointing, the leadership gifting, the leadership quality, the leadership ability நீ ரிலீஸ் பண்ணும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாம் ஜெபிக்க வேண்டியது விழுந்த கடமை. ஆகையினால் வரக்கூடிய நாட்களில் இவ்விதமான மாற்றங்களை காண கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அவங்களுக்கு குடும்பத்தை இரத்தத்துக்குள் மறைப்பாராக. We have to pray for our CM protection more and more. ஒரு காலகட்டத்திலே அவங்களை கொல்றதுக்கு கூட பல விதங்களில் எழும்பக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருப்பாராக. ஸோ தமிழக சிஎம் ஜோசப் விஜயை கர்த்தர் காத்து ஞானத்தை கொடுத்து நடத்த கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வாராக. ஏமேன், ஏமேன், ஏமேன். கர்த்தர் இந்த மாதம் முழுதும் உங்களை நடத்துவார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். 30 நாள் தேவைகளை சந்திப்பார். பிள்ளைகளுடைய ஃபீஸ் தேவைகளை சந்திப்பார். பிள்ளைகளுக்கு குறையில்லாமல் நடத்துவார். அதிகமாக இந்த மாதம் ஜெபியுங்கள். 30 நாட்களிலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிங்க. டீச்சர்ஸ் மறுபடியும் உங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு வேலை தொடங்குகிறீர்கள். உங்கள் போக்குவரத்து எல்லாம் கர்த்தர் பாதுகாப்பார். பிள்ளைகள் பள்ளிகளுக்கு வகுப்புக்கு போகிறார்கள். புதிய கோர்சஸ்க்கு ஜாயின் பண்ற, காலேஜஸ் ஜாயின் பண்ற, இன்ஜினியரிங் ஜாயின் பண்ற, மெடிக்கல் ஜாயின் பண்ற பிள்ளைகளுக்கு வாசல்களை கர்த்தர் திறப்பாராக. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். வாசல்களை திறப்பார். அவர் ரெடி பண்ணி வச்சிட்டார். மகளே, உனக்கு அவர் ரெடி பண்ணி வச்சிட்டார். உனக்கு மேலிடத்து சீட்டு எல்லாத்தையுமே கர்த்தர் ரெடி பண்ணிட்டார். வருகிற நாட்களிலே நீங்கள் காண அதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதம் சத்துருடைய மண்டலத்தில் போடுகிற திட்டங்கள் முறியட்டும். சாத்தானுடைய தந்திரங்கள் உடையட்டும். எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகள் முறியட்டும். 30 நாளைக்கு 30 தூதர்களை கட்டளையிடுவார். உங்கள் வீடுகளில் ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிப்பாராக. உங்கள் போக்கு
போக்குவரத்து பிரயாணங்களை பாதுகாப்பாராக. தேவ சித்தம் பரிபூர்ணமாய் நடக்க கிருபை தருவாராக. சத்துருடைய தந்திரங்கள் முறிக்கப்படுவதாக, பிசாசின் தந்திரங்கள் எரிக்கப்படுவதாக. சாத்தானுடைய மண்டலத்தில் உங்களை குறித்த, குடும்பத்தை குறித்து போட்டிருக்கிற எல்லா திட்டங்களையும் முறித்து நான் கேன்சல் பண்ணுகிறேன். தேவ கரமும் கிருபையும் இந்த மாதம் முழுவதும் உங்களை ஜெயமாய் நடத்துவாராக. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தினான பலனை தருவீர்கள். நிச்சயமாக முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதம் முடியும் பொழுது எல்லா குடும்பத்தார், those who are watching, everyone will share the witness in the name of Jesus. உங்களுடைய வாகனத்துல ரத்தம் தெளிப்பாராக. உங்கள் வேலைக்கு போகும்பொழுது வரும்பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக. ப்ரொமோஷன் உண்டாவதாக. புதிய கதவுகள் திறப்பதாக. வேலையில சம்பாத்தியம் பெருகுவதாக. இந்த மாசம் விலைவாசி பெருகுகிறது. எல்லா காய்கறி பொருட்களுடைய விலைவாசியும் பெருகுகிறது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பாராக. மிடில் கிளாஸ், பிலோ மிடில் கிளாஸ், பாவர்ட்டி லைன், பிலோ பாவர்ட்டி லைன் பீப்புள் அநேகர் ஸ்ட்ரகிள் ஆகிற காலம் வருகிறது. கர்த்தர் ரத்தத்துக்குள் மறைப்பாராக. தேசத்தில் நடக்கிற யுத்தங்களுக்கெல்லாம் அது யுத்தங்களுக்கு முடிவு இராது. யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், முடிவு வராதுன்னே சொல்லிட்டார். ஆனாலும் நாம் ஜெபிக்க வேண்டியது கடமை. கர்த்தர் மறைப்பாராக. இந்திய தேசத்தை ஆளுகிற PM மற்ற எல்லா மினிஸ்டர்ஸையும் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சித்தம் நடக்கட்டும். ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிற அம்புகள் முறிக்கப்படட்டும். தேவன் விட மாட்டார். ஒரு நாளைக்கு ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தியே தீர்வார். இதுல சந்தேகமே கிடையாது. காட் செட் எ டைம் ஃபார் எவ்ரிதிங். ஒரு நேபுகாத் நேச்சருக்கே டைம் கொடுத்து வச்சிருந்தார். ஒரு பாபிலோனுக்கு 70 வருஷம் டைம் கொடுத்து வச்சிருந்தார். இந்த 70th end of yearல கர்த்தர் எழுப்பினாரே ஒரு கோரஸை, எழுப்பினாரே ஒரு தரியு ராஜாவை. அதுபோல கர்த்தர் எழுப்புவார். தேங்க்யூ லார்ட். அப்படி எழுப்பக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் இருக்கா நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க நினைச்சு பார்க்காத திடீர் என்று கர்த்தர் துளிர்த்து ஓங்கி வளர்கிற ஆச்சரியப்படத்தக்கதான காரியத்தோடு வெளிப்படக்கூடிய தம்முடைய நபரை, தம்முடைய பிள்ளையை கர்த்தர் எழுப்பாமல் இருக்க மாட்டார். எல்லாவற்றுக்கும் முடிவுண்டு. காலம் கடைசி வருகைக்காய் காத்திருப்போம். ஒருவேளை ஆண்டவரே இந்த ரகசிய வருகை இந்த மாதம் இருக்குமானால் எங்களை நினைத்து கொள்ளும். ஆசீர்வாதத்துல பெரிய ஆசீர்வாதம் மத்தியாகத்தில் பிரவேசிப்பது. கொடூரமான காலம். மாரநாத்தா, நீ சீக்கிரம் வாரும். உன்னுடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் சிறுக அவர் பெருக. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. Amen, amen, amen. God bless you. Have a blessed month. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நிச்சயமா உங்கள் எல்லா பினான்சியல் தேவைகளை சந்திப்பார். நீங்க சாட்சி சொல்வீங்க. வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் பிரயாணங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கும். God bless you. Love you all in Christ. Amen. God bless you.